10th Standard, Unit 1, Life Poem. Life Poem is a poem of Henry van Dyke. இந்த போயம் சொனட் வடிவில் இருக்குது. சொனட் அப்படிங்கிறது இட்டாலியன் வேர்ட் சொனாட்டோ அப்படிங்கிறதுலேருந்து டெரிவ் பண்ணப்பட்ட ஒரு வேர்டு. சொனட் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் லிட்டில் சாங், சிறு கவிதை அப்படின்னு அர்த்தம். சொனட்டில் 14 வரிகள் இருக்குது. அதில் 8 லைன்ஸ் ஆக்டேவ்னு சொல்லப்படும். நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸு செஸ்டெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அயாமிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. சொனட்டோட ரைம் ஸ்கீமை வச்சு அதை இன்னும் கேட்டகரைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பொயட்டை பற்றி பார்க்கலாம். ஹென்ரி வேன் டைக், அவருடைய லைஃப் பீரியட் 1852 to 1933. அவர் ஒரு அமெரிக்கன் ஆத்தர். அவர் போயட், எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன். எஜுகேட்டர்னால் கல்வியாளர், கிளர்ஜிமேன்னா மதகுரு. அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக பிரைஸ்டன் யூனிவர்சிட்டியில் 1899 1923 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவரை அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ்லேருந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ஹானர்ஸ் அவருக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம போயத்துக்குள்ளே போகலாம். லைஃப். இந்த லைஃப் போயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சொனட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் தனியாகவும் அடுத்த 6 லைன்ஸ் தனியாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 8 லைன்ஸ், ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் ஆக்டேவ், நெக்ஸ்ட்டு 6 லைன்ஸ் செஸ்டெட். ஃபஸ்ட்டு 8 லைன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் with forward pace and unreluctant soul, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. In the dim past, nor holding back in fear from what the future veils, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. ஸோ இந்த லைன்ஸில் போயிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையை ஆண்டுதோறும் நான் வாழ்கிறதுக்கு வகை செய்யணும். அதை நான் எப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால், நேர்கொண்ட முகத்தோடையும் எதையும் ஏற்றுக்கொள்கிற ஆன்மாவோடையும் வாழணும். நாட் ஹரியிங் டு, நான் எதுக்காக அவசரப்படக்கூடாது. நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல், என்னுடைய இலக்கை விட்டு நான் விலகவும் கூடாது. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட், இருள் நிறைந்த இறந்த காலத்தில் நடந்த விஷயங்களை யோசித்து நான் வருத்தப்படக்கூடாது. நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் தட் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயில்ஸ், ஃப்யூச்சர் எதிர்காலம் மறைத்து கொண்டிருக்கிற விஷயங்களை நோக்கி நான் பயந்து கொண்டே முன்னேறவும் கூடாது. பட் வித் ஓல் அண்ட் ஹாப்பி ஹார்ட், ஆனால் நான் முழு இருதயத்தோடையும் சந்தோஷமான மனதோடையும் தட் பேஸ் இட்ஸ் டால், என்னுடைய கடமையை நான் செய்து முடிக்கணும். டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர், இளமையான காலத்திலையும் முதிர் வயதிலையும் நான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற பயணத்தை உற்சாகமாக மேற்கொள்ளணும். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த ஹில் ஆர் டவுன், நான் மலை மேலே ஏறினாலும் சரி பள்ளத்தில் இறங்கினாலும் சரி, ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய், கரடுமுரடான பாதையில் போனாலும் சரி ஸ்மூத்தான வழியில் போனாலும் சரி, நான் என்னுடைய பயணம் சந்தோஷமானதாக இருக்கணும், என்னுடைய வாழ்க்கை பயணம். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நான் இளம் பருவத்தில் சிறிய பையனாக இருக்கும்போது எப்படி நான் தேடினேனோ அதே போல் இப்பொழுதும் நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் எ க்ரௌன், புதிய நட்பு, சாகசங்கள், அப்புறம் புகழை நோக்கி நான் என்ன செய்யணும், போகணும், அதை நான் தேடணும். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட், எனக்கு என்னுடைய இருதயத்தில் தேடுதலுக்கான ஒரு தைரியம் இருக்கணும். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட், இந்த ரோட்டினுடைய கடைசி, அதாவது இந்த பயணத்தினுடைய கடைசி திருப்பம் எனக்கு பெஸ்ட்டானதாக, சிறந்ததாக அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த போயத்தில் அவர் தன்னுடைய வாழ்க்கையை பயணமாக கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த போயத்தில் உள்ள ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்கலாம். ரைமிங் வேர்ட்ஸ். ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு வரியினுடைய கடைசி வார்த்தைகள் ஒரே ஒத்த ஓசையுடைய ஒலிகளை உண்டாக்கினால் அதை தான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன் பை லைன் பார்த்தோன்னா, இயர், டிஸப்பியர், சோல், கோல், ஃபியர், கிளியர், ஓல், டால், டவுன், க்ரௌன், ஜாய், பாய், quest,
பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் இருக்குது. அப்போ ரைம் ஸ்கீம் ஒரு 4 லைன்ஸாக நம்ம பிரித்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு உள்ள ரைமிங் வேர்டும் 4வது வரியில் உள்ள ரைமிங் வேர்டும் ஒன்று போல் இருக்கும். அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஏ கொடுக்கும்போது 4வது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், ஏ கொடுக்கணும். 2வது லைனில் உள்ளதும் 3rd லைனில் உள்ளதும் ஒன்று போல் இருக்குது. ஸோ நம்ம அதில் ரெண்டுக்கும் பிபி கொடுக்கணும். ஸோ அப்படி வரும்போது ரைம் ஸ்கீம் வந்து ஏபிபிஏ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து அலிட்ரேஷன் அப்படின்னா என்னென்னா, கான்சனன்ட் சவுண்ட்ஸ், ஒரு லைனில் இருக்கிற கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கான்சனன்ட் சவுண்டு வந்து ஒன்று போல் இருந்தால் அதை வந்து நம்ம அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த போயத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா லெட், லிவ், லைஃப், ஃபார்வர்ட், ஃபேஸ், வாட், வித், ஓல், ஹாப்பி, ஹார்ட், வே, விண்ட், ஜேர்னி, ஜாய், பட், பாய், இதெல்லாம் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அடுத்தாப்பில் மற்ற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பார்க்கலாம். மெட்டஃபர்னால் என்ன அப்படின்னு சொன்னால் உருவகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதை தான் மெட்டஃபர்னு சொல்கிறோம். ஸோ இந்த போயத்தில் வரக்கூடிய மெட்டஃபர் என்னென்னா டிம் பாஸ்ட். நெக்ஸ்ட்டு பர்சானிஃபிகேஷன்னா பர்சன் இல்லாத ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு உயிரற்ற பொருளை உயிருள்ள பொருளாக நினைத்து பேசுகிறது தான் வந்து பர்சானிஃபிகேஷன். இந்த போயத்தில் வரக்கூடிய லைனில் த ஃப்யூச்சர் வேல்ஸ், அதாவது எதிர்காலம் மறைத்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃப்யூச்சரை வந்து பர்சனாக இது பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அது பர்சானிஃபிகேஷனாக வருது. ஆக்சிமோரான் இல்லைனா கான்ட்ராஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது. ஆக்சிமோரான் இல்லைனா கான்ட்ராஸ்ட் அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ், ஒரே லைனில் ஆப்போசிட் வேர்ட்ஸ் வரக்கூடிய இதை வந்து நம்ம ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து யூத் அண்ட் ஏஜ், ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத், இது மூணுமே வந்து ஆக்சிமோரானுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து அனஃபோரா, ஒரே ஃப்ரேஸ் இல்லைனா ஒரே வேர்டு திரும்ப வரும்போது அதை வந்து அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். நாட் ஹரியிங் டு, நாட் மோர்னிங் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம அனஃபோரா நமக்கு வருது. ஸோ இந்த போயம் வந்து ஹென்ரி வேன் டைக் ஒரு சோனட் வடிவத்தில் லைஃப் அப்படிங்கிறத பற்றி சூப்பராக சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஃபார் வீவிங்.